ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 5ஆம் தேதி, நாளை மார்ச் 6ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்கத்தோட விலை இன்று காலையில் கிராமிற்கு ரூ. 80 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் ரூ. 15,120 அதுவே ஒரு சவரன் ரூ. 1,20,960 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 16,494 ஒரு சவரன் ரூ. 1,31,952 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு விலை மாற்றமின்றி ரூ. 295 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பத்தி பார்த்தரலாம். தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு ஆனால் நம்மளுக்கு ஒரு 15 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக்காக அது இருந்துகிட்ருக்கு. இருந்தாலும் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் இருக்குங்க. ஸோ நாளைக்கு காலையில் வரைக்கும் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஸோ தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் நம்மளுக்கு 15,120 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை நம்மளுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது கிராமிற்கு ஒரு ரூ. 100 ஒரு ரூ. 250 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஒரு நல்லாவே ஒரு இறக்கம் போயிட்டுருக்கு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் இரவு நல்லாவே ஒரு ட்ராப் போச்சு. அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குங்க. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, காலையில் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் கிராமிற்கு ரூ. 80 குறைஞ்சிருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் மதியமும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடையோட ரேட் மேலும் ஒரு ரூ. 60 குறைச்சு கடையோட ரேட் ரூ. 14,930 அப்படின்னு சொல்லிட்டு 22 கேரட் ஒரு கிராம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ இதற்கிடையில் இப்போ தற்பொழுது சர்வதேச லெவலையும் தங்கத்தோட விலை குறைஞ்சதாக காணப்படுது. நாளைக்கு மார்க்கெட் ப்ரைஸில் விலை குறைப்பாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் சின்னதாக ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையில் கண்டினியூஸாக ஒரு 2-3 நாள் விலை குறைஞ்சது பிறகு தான் கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு ரூ. 20 குறைச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரு சின்ன இறக்கம் தான் இருக்குது. தற்பொழுது ரூ. 295 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 2 ஒரு ரூ. 8 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நாளைக்கு விலை குறைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையா இருக்குது. இரவு 9 மணி நேரத்தில் தங்கத்தோட விலை ஒரு நல்ல ஒரு இறக்கம் போயிருக்கு. வெள்ளியோட விலை ஒரு சின்னதாக ஒரு டிக்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ நாளைக்கு காலையில் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறது இது மாதிரி தொடர்ச்சியாக இந்த ஒரு வாரமாகவே நம்மளுக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. அதனால் 14,000க்கு கீழே வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வரக்கூடாதுன்னு கிடையாதுங்க. ஸோ வருவதற்கான வாய்ப்பு தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இதே அப்படியே ட்ரெண்டு போச்சுன்னா நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ஒரு 60% இருக்குதுன்னே சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பு தான் சொல்லியிருக்கேங்க. கன்ஃபார்மாக வரும்னுலாம் சொல்லலை. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல்